ஹை காய்ஸ், வெல்கம் பேக். ஆக்சுவலாக இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணுறதுக்கே தோணலை. ஏன்னு கேளுங்களேன், இன்றைக்கி கிளைமேட்டு சூப்பராக இருக்குது. செம்ம சில்லுன்னு நல்ல காற்று இருக்கிற கிளைமேட்டுக்கு நல்லா இழுத்து பொத்திட்டு தூங்கலாம் போல தான் இருக்குது. ஆனால் வந்துட்டு தூங்க முடியாது. நான் வாக்கு கொடுத்துருக்கேன், நான் டெய்லி போடுறேன்னு. நான் டெய்லி போடுவேன். அதுவும் இங்கேருந்து எங்கள் வீட்டிலேருந்து பார்க்க ஊட்டி மேலே நல்லாவே தெரியும். பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. கிளைமேட் செம்மையாக இருக்கும் போல. இப்போ ஊட்டியில் ஃபுல்லாக மெஸ்ட்டு தெரியுது. ஃபுல்லாக எப்படி சொல்கிறது, ஃபுல்லாக க்ளவுட்ஸ் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. இங்கேருந்து பார்க்கவே ஆசையாக இருக்குது ஊட்டிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எங்கள் வீட்டில் இப்போதைக்கு போக முடியாது சொல்லிட்டாங்க. ஸோ சேட். ஸோ உங்கள் ஊரில் எப்படி இருக்குது கிளைமேட் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, நம்ம வச்சோம் அன்னெசரி டாக் இல்லை. சரி, ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் பார்ட் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. டெய்லி 2 பாட்டெல்லாம் போட சொல்லி கேட்குறீங்க. 2 பாட்டா? இங்கே ஒரு பாட்டுக்கே நான் தத்தக்கா பத்தக்கா. அதோட இது ரொம்ப குட்டி ஸ்டோரி, ரொம்ப ரொம்ப குட்டி ஸ்டோரி. இந்த வீக்கெண்ட்லேயே முடிஞ்சிடும். அவ்வளோதான் இந்த ஸ்டோரி. ரொம்ப குட்டி ஸ்டோரி தான். மேபி எனக்கு தெரிஞ்ச ஒரு 7-8 பார்ட், 10 பார்ட்டிக்கிட்ட கூட நம்ம இழுத்து கொண்டு போகலாம். அவ்வளோதான், அதுக்கு மேலே கிடையாது இந்த ஸ்டோரி. அவ்வளோதான், நல்ல ஒரு பாட்டு தான். சரி, மன்னிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் போன பாட்டில் நிறைய கியூட் மூமெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சிருந்தோம். இந்த பாட்டிலையும் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் வாங்க. அது என்னது, மறந்துட்டேன். லிட்டில் ஸ்பேஸ் காதல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நைட் டைமில் தான் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டேங்க்கு இதெல்லாம் கனவா நனவா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இவ்வளோ லவ்வபிளான ஒரு ஃபேமிலி. யோசிச்சு பார்த்தா ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி தனக்குன்னு யாருமே கிடையாது. ஆனால் இப்போ இத்தனை பேர் அவங்க மேலே பாசம் காமிக்கிறதுக்கு இவ்வளோ பேர் இருக்கும்போது டேங்க் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. சரியா அந்த டாப் நம்ம ஜங்குக்கு தான். குக்கி டேங்க்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆக்சுவலாக எப்படின்னா, டேங்க் இங்கே வரும்போது என்ன யோசிச்சாங்கன்னா, ஜங்குக்கு நம்ம நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போது அதை யோசிக்கிறாங்க. ஜங்குக்கு ரொம்ப நல்லா பார்த்துக்கணும், நல்லா பார்த்துக்கிறாங்க. ஆனால் ஜங்குக்கு இப்போ டேங்க் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. டேங்க் இதை கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இது அன்எக்ஸ்பெக்டட் தான். டேங்கோட ஃபேஸில் இருக்கக்கூடிய இந்த ஸ்மைல் கொஞ்சம் கூட குறைய விட மாட்டாங்க. எப்பயுமே டேங்க் சிரிக்க வச்சுட்டே இருக்காங்க. டேங்க் டிசப்பாயிண்ட் பண்ணவே மாட்டுறாங்க. டேங்க் என்ன வேணுமோ அதை செய்யறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. அதே மாதிரி டியாங்க்கு என்ன வேணுமோ அதை தான் தானும் செய்கிறாங்க. குக்கி அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் என்ன வேணாலும் பண்ணுறாங்க. ஸோ இப்படிலாம் பார்த்துக்கிற ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு டேங்க் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு தான் தோணுது. அண்ட் எண்ட் ஆஃப் த டே கொஞ்சம் கொஞ்சமாக டேங்க் ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவங்களோட க்யூட்டான ஹஸ்பண்டை ரொம்ப பிடிச்சி போச்சு. ரெடி டேங்க் இங்கே கொஞ்சமாக ஜங்குக்கு ஃபாலோ ஆக ஆரம்பிச்சாச்சு. இது எல்லாத்தோட டேங்க் ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஜங்கு கொடுக்குற அட்டென்ஷன், ஜங்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ். இந்த முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த நாள் வரைக்கும் டேங்க் அப்படி யாரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது இல்லை. ஜங்குக்கு முழுக்க தன்னோட அட்டென்ஷன் டேங்க் மேலே மட்டும்தான் இருக்குது. டேங்க் என்ன வேணும், டேங்கை பார்த்துக்கணும், இது மட்டும்தான் இருக்குது. இதுக்கு மேலே ஒரு புருஷன்கிட்ட என்ன எதிர்பார்த்துற முடியும்? ஸோ எல்லாமே கிடைச்சி போச்சு. டேங்க் ரொம்ப ஹாப்பி. ஸோ இப்போ கரண்ட்டாக பார்த்தா எல்லாரும் லிவிங் ரூமில் உட்காந்துட்டு இருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம டேங்கா 2 கையும் வச்சு ஜங்கு குக்கி 2 கையும் வச்சு டேங்கோட கை அப்படி இருக்குமா பிடிச்சிட்டு போரிங் ஃபேஸோடு அப்படி உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துக்கு எப்போவுமே பைபிளில் லிவிங் ரூம்லலாம் உட்காந்துருக்காது. அது ரூமுக்கு போயிட்டு அவங்க பாட்டுக்கு வீடியோ கேம் விளையாட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு இங்கே உட்காந்துருக்காங்க. ஏன்னு சொல்லுங்கள்? ஏன்னா அவங்க அவங்களோட கேம்ஸில் அங்கே இருந்துட்டு வரல, எல்லாத்துக்கூடயும் பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் வேறு வழியே இல்லாமல் ஜங்குக்கு உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக்கு தான் எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாரும் ஜங்குக்கு திரும்பி பார்க்குறாங்க. டேங்கும் சேர்த்து தான். ஜெமினா அப்படியா, ஆனால் ஃப்ரிட்ஜில் எந்த ஐஸ்கிரீமும் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்ல அவன் ஜங்குக்கு எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹோபி இங்கே பாரு ஜங்குக்கு, உனக்கு ஐஸ்கிரீம் தானே வேணும், நாளைக்கு நான் ஹயாங் வாங்கிட்டு வந்து தரேன் சரியா அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு இப்போ தான் வேணும், எனக்கு உடனே வேணும், எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் எல்லாரும் இப்போ ஜங்குக்கு ஒரு கோவம் வந்துடுச்சு. ஒரு கோவமான ஃபேஸோடு தான் சொல்கிறாங்க. நம்ம சுகா தான், இங்கே பாரு ஜங்குக்கு, உனக்கு ஐஸ்கிரீம் தானே வேணும், உனக்கு ஒரு ஐஸ்கிரீம் இல்லை, நான் நாளைக்கு நிறைய ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து தரேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஜங்குக்கு அப்படின்ற மாதிரி தலையை ஆட்டுறாங்க. முடியவே முடியாதுன்னு இன்னொன்று டேங்கோட கையை விடலை. இன்னும் டேங்கோட கையை கெட்டியமாக பிடிச்சிருக்காங்க. அவனை மிஸ்டர் ஜான் ஜங்குக்கு, இங்கே பாரு, அடம் பிடிக்கக்கூடாதுப்பா, நைட்டு பாரு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இந்நேரத்துக்கு ஏதாவது கடை திறந்துருக்குன்னு நினைக்கிறேன், எந்த கடையும் திறந்துருக்காது, அதான் அயாங் சொல்கிறாங்க நாளைக்கு வாங்கிட்டு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஜங்குக்கு டக்குன்னு திரும்பி டேங்க பார்த்தேன். ஏஞ்சல் இங்கே பாரு, யாரும் எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தர மாட்டாங்க, எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்ற மாதிரி டேங்கோட கையை பிடிச்சிட்டு க்யூட்டாக சொல்கிறாங்க. அவங்க கோவமாக சொல்கிறாங்க. அதை பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. உடனே நம்ம டேங்க
பேபி இங்கே பாரு, சொன்னால் புரிஞ்சுக்கணும், நீ சம்மத்து பிள்ளை தானே, இப்போ ஃப்ரிட்ஜில் இந்த ஐஸ்கிரீமும் இல்லை, நாளைக்கு நானே உன்னை வெளியில் கூட்டிகிட்டு போய் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் சரியா அப்படின்ற மாதிரி பாசமாக பொறுமையாக சொல்ல உடனே ஜங்குக்கு இருந்துட்டு அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாங்க. உடனே சரின்னு தலையாட்டிக்கிறாங்க. இருந்தாலும் இன்னும் அந்த பவுட் போகவே இல்லை ஃபேஸில். இன்னும் அந்த பவுட்டி லிப்ஸோட போயிட்டு அவங்களோட ஷோல்டரில் போய் இப்படி தலையை வச்சு இப்படி படுத்துக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் வந்து ஜங்குக்கு அப்படியே வந்து பார்க்குறாங்க, நம்ம காண்பது உண்மைதானா அப்படின்ற மாதிரி. உடனே ஹோபி இருந்துட்டு டே தன்னடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நானும் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஜங்குக்கு இருந்துட்டு அப்படின்ற மாதிரி தலையை திருப்பிக்கிறாங்கன்னு. சுகா இருந்துட்டு ஃப்ராடு பயலே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மிஸ்டர் ஜியான் இருந்துட்டு கண்டிப்பாக இப்போ வந்து அவன் புருஷன் பேச்சு அவன் கேட்டு தானே ஆகணும், வேறு வழி கிடையாதே அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஜங்குக்கு இருந்துட்டு அப்படின்ற மாதிரி ஆமாம் ஆமாம் அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாங்க. உடனே நம்ம ஜிம்மினா தான் இருந்துட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், டயாங்கா அது என்ன பேபி என்ன கதை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. டயாங்க்கு வந்து அப்படியே எம்பாரஸ்மெண்ட் ஆகிடுது, அப்படி தலையை கீழே தகுன்னு குனிச்சுக்கிறாங்க. எல்லாருமே டீசிங்காக பார்த்து டயாங்க பார்த்து சிரிக்க உண்மை ஒயின்தான் இருந்துட்டு ஜங்குக் அது உன்னை எப்பவுமே வந்து பிக் பாய் தானே சொல்வேன், உன்னை யாரும் பேபின்னு கூப்பிட்டா உனக்கு பிடிக்காதுல்ல, அது என்ன ஏஞ்சல் மட்டும் கூப்பிடலாமோ அப்படின்ற மாதிரி கேட்க உடனே ஜங்குக்கு இருந்துட்டு ஏஞ்சல் கூப்பிடலாமே அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஒயின் இருந்துட்டு ஏன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே ஜங்குக்கு இருந்துட்டு ஏன்னா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த கன்னத்தில் வந்து கை வச்சு இப்படி யோசிக்கிற மாதிரி விரலை வச்சு தட்டிகிட்டே இருக்காங்க. அப்புறம் ஜங்குக்கு எதுவுமே தோணலையா. அவனு ஜங்குக்கு இருந்துட்டு அதெல்லாம் எனக்கு தெரியாது, என் ஏஞ்சல் வந்து என்னை எப்படி கூப்பிடணுமோ அப்பெல்லாம் கூப்பிடலாம், ஏன்னா எனக்கு ஏஞ்சல்னா ரொம்ப பிடிக்குமே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கியூட்டா. உடனே ஹோபி இருந்துட்டு அப்போ எங்களெல்லாம் பிடிக்காதா அப்படின்ற மாதிரி கேட்க உடனே ஜங்குக்கு இருந்துட்டு பிடிக்கும், எனக்கு எல்லாருமே பிடிக்கும், ஆனால் எல்லாத்த விடவும் ஒரு மடங்கு அதிகமாக எனக்கு ஏஞ்சல் தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாத்தோட ஃபேஸ்லேயும் ஒரு குட்டி ஸ்மைல் வருது. மிஸ்டர் ஜியான்லேருந்து டெஹாங் உட்பட எல்லார் ஃபேஸ்லேயும் ஒரு குட்டி ஸ்மைல் வருது. எல்லாருமே ஹாப்பி தான். ஆனால் எல்லோரும் இப்போ கட் பண்ணால் நம்மளோட அவங்க ரூமில் தான் டேஹுக் ரூமில் வந்துட்டு பால்கனியில் வந்து நின்றுட்டு இருக்காங்க. 2 பேரும் நின்று ஸ்கை பார்த்துட்டு இருக்காங்க. மேலே 3 நட்சத்திரம் எல்லாமே இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ குக்கி இருந்துட்டு அங்கே பாரு ஏஞ்சல் இன்னைக்கு பார்க்கறதுக்கு நிலா ரொம்ப அழகாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டேங்க இருந்துட்டு ஆமாம் அப்படின்ற மாதிரி தலையாட்டிட்டு இப்படி 3 பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்குக்கு வந்து திரும்பி அப்படியே இருந்து நிலாவை பார்த்துட்டு இப்போ வந்து டேங்க பார்க்குறாங்க. குக்கியோட ஃபேஸில் ஆல்ரெடி ஸ்மைல் இருந்துச்சு, பட் இந்த ஸ்மைல் வந்து இப்போ இன்னும் பெருசாகுது. ஏன்னா டேயாங்கோட ஃபேஸ் வந்து அந்த மியூன்லைட் படும்போது அப்படியே மின்னுது. டேயாங் ரொம்ப அழகாக இருக்காங்க, ரொம்ப அடோரபுளாக இருக்காங்க. இன்னும் டேயாங் இருந்துட்டு ஆமாம் இன்னைக்கு நிலா நிஜமானுமே ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல எனக்கு குக்கி இருந்துட்டு நிலாவை விட ஏஞ்சல் தான் இன்னும் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங்க தண்ணியே அறியாமல் அப்படி சிரிக்கிறாங்க. சிரிச்சு ஜங்குக்கு பார்த்து நிஜமாவா அப்படின்ற மாதிரி கேட்க ஆமாம் அப்படின்ற மாதிரி மறுபடியும் டிங்கின்னு மண்டையை ஆட்டுறாங்க. அவங்க வந்துட்டு அப்படி ஜங்குக்கோட முடி வந்து கொதி கொடுக்குறாங்க. கொதி கொடுத்துட்டு சரி எல்லாம் இருக்கட்டும், டைம் ஆச்சு, வா தூங்க போ அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு வந்துட்டு நீ வாவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேங்கோட கையை பிடிச்சி அப்படி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. 2 பேரும் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஜங்குக்கு வந்து பெட்டில் போய் உட்காடுறாங்க. உட்காந்துட்டு அப்படியே டேங்கோட ஃபேஸை அப்படி பார்த்துட்டே இருக்காங்களா. டேங்க இருந்துட்டு என்னாச்சு குக்கி ஏதாச்சும் வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்க ஜங்குக்கு இருந்துட்டு அடுத்து ஒன்று பண்ணுறாங்க. டேங்கோட ஹார்ட்டே நின்று போச்சு. கிரீப்பி ஹேண்ட்ஸ் காமிக்கிறாங்க. தூக்கில் ஹக் பண்ணணும்னா கை விரிச்சு காமிப்போம்ல, ஸோ அந்த மாதிரி காமிக்கிறாங்க. டேங்க் இது பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. பட் அவங்க அன்எக்ஸ்பெக்டடாக ஜங்குக்கு டக்குன்னு டேங்கோட இடுப்பு இப்போ வந்து ஜங்குக்கு உட்காந்துருக்காங்க. ஓகேவா, டேங் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே டேங் நின்று உட்காந்துட்டு இருக்க பொசிஷன்லேயே டேங்கோட இடுப்பு சுற்றி அப்படி கையை போட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணி அவங்களோட ஃபேஸ் எடுத்துகிட்டு போய் டேங்கோட வயிற்றில் வச்சு அப்படி அமுத்தி வச்சுக்கிறாங்க. டேங்க் இது வந்து ரொம்ப வியர்டாக ஃபீல் ஆகுது. இன்னும் புல்லட் ட்ரெயின் மாதிரி ஹார்ட் பீட் வந்து பட அப்படி அடிச்சுக்குது. இருந்தாலும் அப்படியே வந்து ஜங்குக்கோட முடி அப்படியே கோதி கொடுத்துட்டே இருக்காங்க கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் குக்கி அப்படின்ற மாதிரி கூப்பிட ஆனால் ஜங்குக்கிட்ட வந்து எந்த ரியாக்ஷனும் வரல. அவனே கீழே லைட்டாக குழிஞ்சு பார்த்தா வந்து தூங்கும்போது ஒரு சத்தம் வரும்ல, அந்த மாதிரி தான் சத்தம் வருது. ஜங்குக்கு வந்து அப்படி உட்காந்து இந்த பொசிஷன்லேயே அப்படியே தூங்கிட்டானா அப்படின்ற மாதிரி டேங் சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜங்குக்கு எழுப்பாமல் அப்படி கையை 2 எடுத்து விட்டுட்டு ஜங்குக்கு படுக்க வைக்கலான்னு போகும்போது அதுக்குள்ளே ஜங்குக்கு எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு அப்படி டேங்க பார்க்கணும். டேங்க இருந்துட்டு சாரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்னு ஜங்குக்கு இருந்துட்டு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தள்ளியாட்டிட்டு கீழே படுத்துட்டு கொஞ்சம் தள்ளி படுத்துட்டு அவங்க பக்கத்தில் வந்து தட்டி காமிக்கிறாங்க. வா ஏஞ்சல் படுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஜங்குக்கு டேங்க இருந்துட்டு அது பரவாயில்ல குக்கி, எனக்கு நீ கம்ஃபர்டபுளாக படுத்துக்கோ, நான் சோஃபாவில் படுத்துக்கிறேன், எனக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஜங்குக்கு இருந்துட்டு ஏஞ்சல் என் கூட தான் தூங்கணும், நான் ஏஞ்சல் கூட தான் எனக்கு தூங்குவேன், வா அப்படின்ற மாதிரி சொல்ல டேங்க்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க இருந்துட்டு இல்லை குக்கி அப்படின்னு பேசுவதுக்குள்ள ஜங்குக்கோட ஃபேஸில் அப்படி லைட்டாக கண்ணீர் தேங்கிருக்கு. அப்படி பப்பி சிவப்பு அவுட் பண்ணிட்டே பார்க்கும். டேங் இருந்துட்டு சரி சரி சரி
படுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பக்கத்தில் வந்து படுத்துக்கிறாங்க. இப்போ சந்தோஷமா தூங்கு, குட் நைட் அப்படின்ற மாதிரி சொல்ல என்னை குக்கி வந்துட்டு குட் நைட் ஏஞ்சல் அப்படின்ற மாதிரி க்யூட்டாக சொல்லிட்டு அப்படி படுக்கிறாங்க. இப்போ டேயாங் என்ன பண்ணுறாங்கன்னா குட் நைட் சொல்லிட்டு அப்படி திரும்பி ஜங்குக்கு வந்து முதுகு ஃபேஸ் பண்ண மாதிரி, எப்படி சொல்கிறதுனா ஜங்குக்கு வந்து டேயாங்கோட முதுகு தான் தெரியும், ஸோ திரும்பி படுப்பில்ல அந்த டைரெக்ஷனில் அப்படி திரும்பி படுத்துட்டாங்க. உடனே நமக்கு க்யூ டேயாங் கிட்ட போயிட்டு டேயாங்கோட இடுப்பில் கையை போட்டு இப்போ டேயாங்கோட வயிற்று பிடிச்சி அப்படியே பின்னாடி இழுக்கிறாங்க. 2 பேர்த்தோட பாடி ஒன்று அப்படியே டச் ஆகிருக்கு. ஸோ அப்படியே வந்து ஜங்குக்கு வந்து கண்ணை மூடி குக்கி தூங்கிட்டாங்க. ஆனால் நாங்கள் இங்கே நம்ம டேயாங்க்கு தான் வந்து தூக்கமும் போயிடுச்சு. ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது, நர்வஸ் ஆகுது, ஒரு மாதிரி இருக்குது. இதுக்கு மேலே பார்த்தாதுன்னு ஜங்குக்கோட ஹார்ட்டான ப்ரீத் வந்து அவங்களோட பின்னும் கழுத்து இருக்கும் இல்லையா, ஸோ அதில் வந்து படுத்துட்டு அவங்க சுத்தமாக முடியல, ஒரு மாதிரி ஹார்ட்டாக ஃபீல் ஆகுது அவங்களுக்கு. அப்படியே வந்து பெட்ஷீட் வந்து இருக்கும்ல, அந்த பெட் ஸ்ப்ரெட் இருக்கும்ல பெட்டில் விரிச்சிருக்கிறது, அது வந்து இறுக்கி இப்படி பிடிச்சிட்டு அப்படி இறுக்கி கண்ணை முடிக்கிறாங்க. கடவுளே நான் இப்படிலாம் தூங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி. அதிகாலை 6 மணி, காலையில் 6 மணி ஆயிடுச்சு. ஸோ அவங்க வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்தா அவங்க மேலே என்னமோ வந்து வெயிட்டாக ஃபீல் ஆகுது. முழிச்சு பார்த்தா ஜங்குக் டேயாங்கோட ஹார்ட் பீட் நின்று போச்சு. ஏன்னா ஜங்குக் வந்து டேயாங்கோட செஸ்ட்டில் அப்படியே ஃபேஸை வச்சு அப்படி அழுத்தி டேயாங்கு கை சுற்றி ஃபுல்லாக டேயாங்கோட இடுப்பு சுற்றி கையை போட்டு எப்படி சொல்கிறது ஒரு பொம்மையை கட்டி பிடிச்சி தூங்க எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி கட்டி பிடிச்சிருக்காங்க. இது பார்த்தாதுக்குன்னு டேயாங்கும் ஜங்குக்கு நல்லா ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க. இது நினைக்கும் போது டேயாங்கு ஒரு மாதிரி வெக்கமாக வருது, ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் ஜங்குக்கு அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. ஜங்குக்கு ரொம்ப க்யூட்டான ஒரு பவுட்டோட அழகாக பற்றி தூங்கிட்டு இருக்காங்க. குழந்தைக்கும் ஜங்குக்கும் வித்தியாசம் இல்லை, ஸோ அந்த மாதிரி க்யூட்டாக பற்றி தூங்கிட்டு இருக்காங்களா. டேயாங்கு ஜங்குக்கு எழுப்ப மனசே இல்லை, அதனால வந்துட்டு சத்தமே போடாமல் மெதுவாக அவங்க கையை இருந்து அதுலேருந்து எடுத்துகிட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எந்திரிக்கிறாங்க. டேயாங்கு வந்து எந்திரிச்சதும் ஜங்குக்கு வந்து அந்த வார்ம்னஸ் போயிடும் இல்லையா, நம்ம ஒருத்தங்களை ஹக் பண்ணிட்டு படுத்திருக்கோம், அது வார்ம்னஸ் போயிடும் இல்லையா, ஸோ அது மாதிரி ஆகுதுனால அவங்க வந்துட்டு கத்துறாங்க தூக்கத்துலேயே அப்படின்ற மாதிரி அழுகிறாங்க, கத்துறாங்கன்னு டேயாங் வந்துட்டு உடனே பில்லோ எடுத்து டேயாங் ஜங்குக்கு ஹக் பண்ணி கொடுக்குறாங்க. ஜங்குக்கும் டேயாங் வந்து பில்லோடு நினச்சி ஹக் பண்ணி படுத்து தூங்கிட்டாங்க. டேயாங்கு வந்துட்டு அப்படி ஜங்குக்கு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்துட்டே உனக்கு ஏதாவது புரியுதா, நீ என் மனசு போட்டு என்ன பாடுபடுத்துறேன்னு, இது ரொம்ப பாவம் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு அப்படி இருக்குது, ஜங்குக்கு அது தெரியல, அது என்ன ஃபீலிங்னு தெரியல. அவங்க பாட்டுக்கு விளையாடுறமா பண்ணுறாங்க. இங்கே டேயாங் அது சுத்தமாக முடியல. இப்போ அப்படியே ஒரு 2 வாரம் ஓடி போயிடுச்சு. இந்த 2 வாரத்தில் வந்துட்டு டேஹுக் 2 பேர் ஒருத்தர் மேலே ஒருத்தர் ரொம்ப அட்டாச் ஆகிட்டாங்க. ஒருத்தங்க எல்லாமே இன்னொருத்தங்க இருக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப அட்டாச் ஆகிட்டாங்க. குடும்பத்தில் வந்து எல்லாத்துக்குமே வந்து டேயாங் வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. மிஸ்டர் ஜியானுக்குலாம் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா டேயாங் வந்து ஜங்குக்கு தேவையான ஒரு விஷயமும் அப்படி பார்த்து பண்ணுறாங்க, அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சனை வந்து ஜங்குக்கோட லைஃப்பில் கொண்டு வந்ததுக்கு கடவுளுக்கு தான் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எல்லாத்துக்குமே இப்படி தான் இருக்குது. டேயாங் அவ்வளோ ஸ்வீட்டு, பார்த்து பண்ணுறாங்க. அதுவும் வந்து ஜிம்மினா பற்றி சொல்ல மறந்துட்டேன் இல்லையா, ஜிம்மினாவுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி டேயாங்கை பார்க்கும்போது. ஏன் அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச டேயாங் வந்துட்டு ரொம்ப கம்போஸ்டாக குவைட்டாக இருக்கக்கூடிய டேயாங் தான் அவங்களுக்கு தெரியும். ஆனால் வந்து ஜங்குக் கூட இருக்கும்போது டேயாங்கா இல்லை, அவங்க ரொம்ப எப்படி சொல்கிறது ஜாலியாக இருக்காங்க. ஒரு சைல்டிஷ் அந்த சைடு இருக்கும்ல, எல்லாத்துக்குமே அந்த சைடு இருக்கும். ஸோ அது வந்து ஜங்குக் கூட இருக்கும்போது டேயாங்க்கு வெளியில் வருது. இது பார்க்கும்போது ஜிம்மினாக்கே ஆச்சரியமாக இருக்குது. அவங்க டேயாங்கோட ஃபேஸில் எப்போவுமே அந்த சிரிப்பு போகவே இல்லை, அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. அதை பார்க்கும்போது ஜிம்மினாவுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். எண்ட் ஆஃப் த டே அதுதானே வேணும் உங்களுக்கு, டேயாங் சந்தோஷமாக இருக்கணும், டேயாங் சந்தோஷமாக இருக்காங்க. பற்றாக்குறைக்கு ஜங்குக் வந்து டேயாங் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. இது யாருமே எதிர்பார்க்கல. டேயாங்க்கு என்ன வேணும், டேயாங் ஜங்குக்கு எப்படி பார்த்து பண்ணுறாங்க, அதே மாதிரி தான் ஜங்குக்கும் டேயாங்க்கு அவங்க ஃபேஸில் இருக்க ஒரு சிரிப்பு கூட போக விடாமல் அவங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் பார்த்து பண்ணுறாங்க. டேயாங் ரொம்ப ப்ரொடெக்டிவாக ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. ஆக்சுவல் ஹஸ்பண்ட் எப்படி பார்த்துக்கணுமோ அதை விட ஒருபடி மேலேயே வந்து பார்த்துக்கிறாங்க. கரண்ட்டாக இப்போ வந்து ஒரு சண்டே தான். ஸோ எல்லோரும் லிவிங் ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. எல்லோரும் வெளியில் போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான். மிஸ்டர் ஜியானை தவிர, ஏன் அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ட்ரிப் இருக்கிறதுனால 1 மாதத்துக்கு ஒரு வெளியூர் போகிறாரு. அவரை தவிர மற்ற எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஜங்குக் அங்கே இல்லை. டேயாங் நம்ம ஜிம்மினா தான் இருந்துட்டு சொல்கிறாங்க, சரி எங்கே போகணும், வெளியில் போகலாம், எங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி கேட்கணும். நிஷிகா இருந்துட்டு நான் தான் சொன்னேனே மூவி போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு ஹோபி இருந்துட்டு பீச் போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே ஒயினும் நம்ம ஜிம்மினாவும் வந்துட்டு ஷாப்பிங் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே ஜிம்மினா வந்து டேயாங் பற்றி திரும்பி டேயாங் உனக்கு இங்கே போகணும் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல, டேயாங் வந்துட்டு அது எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை, நான் வந்து குக்கியை கேட்டு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, எல்லாரும் வந்து சிரிக்கிறாங்க, இன்க்ளூடிங் மிஸ்டர் ஜியான். அவருக்கு சந்தோஷமாக இருக்குது. அது டேயாங் வந்து எதுக்கு இருந்தாலும்
அவங்க வந்து ஜங்குக்கை பற்றி யோசிக்கிறாங்கல்ல. அதுக்கு உடனே வந்துட்டு அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்க உடனே மிஸ்டர் ஜியான் இருந்துட்டு ஓகே நான் கிளம்புறேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே தேங்க வந்துட்டு அதுக்குள்ளையா அப்படின்ற மாதிரி கேட்க உடனே வந்துட்டு ஆமாப்பா மணி பாரு 11 மணி ஆயிடுச்சுல, எனக்கு 12 மணிக்கு ஃப்ளைட்டு, சரி பார்த்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகவும் ஷுகா வந்துட்டு சரிடா நான் உங்களை ட்ராப் பண்ணுறேன் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. உடனே அவர் திரும்பி ஹோபியை பார்த்துட்டு சரி பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாரையும் பார்த்து சொல்கிறாங்க. ஆனால் எல்லோரும் வந்துட்டு சரி ஜிம்மின் வந்துட்டு சரிப்பா நீங்கள் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அவர் சரி அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாங்க. உடனே டேங்க பார்த்து நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன் குக்கியை பத்திரமா பார்த்துக்கோ நீயும் பத்திரமா இரு அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அவர் டேங்க வந்துட்டு ஆமாம் அப்படின்னு சரி அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாங்க. அவரும் தேங்கோட தலையிலேயே வந்து 2 தட்டு பாசமாக தட்டுவோம் இல்லை அந்த மாதிரி தட்டி கொடுத்துட்டு சரி நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல டேங்க வந்துட்டு நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன்ப்பா ஆனால் நீங்களும் பார்த்து பத்திரமா இருங்க, ஒழுங்காக கரெக்டான நேரத்துக்கு மெடிசன் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சிரிச்சுட்டு சரி எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்பி போறாரு. ஷுகா வந்து ட்ரா பண்றதுக்கு போயிட்டாங்க. மற்றவங்களாம் உட்காந்துருக்காங்க. இது சொல்ல மறந்துட்டேன், போகிறதுக்கு முன்னாடி குக்கி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடு, நான் அவசரமாக கிளம்புறல வெளில நீ சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு. உடனே போனதுக்கப்புறம் நம்ம ஜிம்மினா தான் டேங்க பார்த்து ஆமாம் குக்கி எங்க அப்படின்ற மாதிரி கேட்க ஒன்று டேங்க வந்துட்டு அது குக்கி தூங்கிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஒன்று வந்துட்டு பொதுவாக இந்த டயத்துக்கு தூங்க மாட்டானே அப்படின்ற மாதிரி சொல்ல டேங்க இருந்துட்டு அதுவா கதை சொல்லி கேட்டாங்கப்பா, நானும் கதை சொல்லிட்டு இருந்தேன், கதை சொல்ல பாதி கதையிலேயே தூங்கி போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாரும் வந்து சிரிக்கிறாங்க. அப்போதான் வந்து சத்தம் கேட்குது, திரும்பி யாரும் நடந்து வர மாதிரி திரும்பி பார்த்தா நம்ம ஜங்குக் தான். அப்படி கண்ணை கசக்கிக்கிட்டே பாதி தூக்கத்தில் முடியெல்லாம் வந்து ஒன்று ஒரு டைரெக்ஷனில் இருக்குது, அப்படியே நடந்து வராங்க. அப்படி பாதி தூக்கத்தில் வந்து அப்படியே நின்று அப்படியே தேடுறாங்க, எங்கே ஏஞ்சதுக்கான்னு அப்படின்ற மாதிரி தேடுறாங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க. டேயாங்கு ஜங்குக்கு பார்க்க ஜங்குக்கு டேயாங்கு பார்க்க 2 பேர்த்து ஃபேஸ்லையுமே சிரிப்பு வருது. ஜங்குக் ஃபேஸில் நல்ல பெரிய ஸ்மைல் வருது. ஏஞ்சல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிட்டே போய் வந்துட்டு ஏஞ்சல் என்னை விட்டுட்டு வந்துட்ட அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு டேயாங்கோட பக்கத்தில் உட்காந்து டேயாங்கோட ஷோல்டர் இருக்கும்ல அது வந்து அப்படி தலை வச்சுக்கிறாங்க. டேயாங்க வந்துட்டு அதுவா நீ தான் பாதி கதை சொல்லிட்டு இருக்கும்போதே தூங்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்ல நீ ஜங்குக்கு இருந்துட்டு டேயாங்க பார்க்குறாங்க. சாரி ஏஞ்சல், இனிமேல் இப்படி பாதியில் கொக்கி தூங்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங்க இருந்துட்டு அது பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேயாங்கோட ஜங்குக்கோட முடியை வந்து கொதி கொடுக்குறாங்க. நீ பாதி கதையிலேயே தூங்கிட்டியா, எனக்கு போர் அடிச்சிச்சு, அதனால தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல பேசிட்டு இருக்காங்களா. இது வந்து டேயாங்கு ஜங்குக்கு வந்து அடரபுளாக பேசிட்டு இருக்காங்க. மற்ற 3 பேர் நின்று இப்படி உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அழகா இருக்கு, இந்த கப்பலில் பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. இந்த மாதிரி எனக்கு ஒரு சான்ஸ் இல்லை கிடைச்சா நல்லா தான் இருக்கும். ஓகே பேக் டு த ஸ்டோரி. ஸோ ரொம்ப க்யூட்டாக இருக்குது, பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஜங்குக்கு வந்துட்டு திடீர்னு எழுந்திரிச்சிட்டு அவங்களோட கண்ணத்தில் போய் ஒரு லாங் பேட்ச் ஒரு கிஸ் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அப்படியே கம்மனு திரும்ப பழகி பொசிஷனில் போய் படுத்துக்கிறாங்க. ஆனால் ஹோபி இருந்துட்டு என்ன எல்லாத்துக்கும் முன்னாடி ரொமான்ஸோ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. டேயாங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலையா, அவங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆயிடுச்சு அப்படி டக்குனு தலையை கீழே குனிஞ்சுக்கிறாங்க. ஆனால் ஜங்குக்கு வந்து புரியல, க்யூட்டாக என்ன ஹியாங் அப்படின்ற மாதிரி கேட்க வந்துட்டியா ஜிம்மினா வந்துட்டு அது உனக்கு புரியாது குக்கி அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஜங்குக்கு இருந்துட்டு அவங்கள எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிட்டு டேயாங்க பார்த்து ஏஞ்சல் அப்படின்னு கூப்பிட்டு உடனே டேயாங்க வந்து ஜங்குக்கு பார்க்குறாங்க. நான் உன்னை இங்கே கிஸ் பண்ணிக்கிட்டுமா அப்படின்ற மாதிரி டேயாங்கோட லிப்ஸை வந்து தொட்டு காமிக்கிறாங்க. டேயாங்க்கு ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணெல்லாம் பெருசாகுது. அப்படி பார்க்குறாங்க. குக்கி என்ன பேசுகிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே கேட்டுட்டு அப்படியே திரும்பிக்கிறாங்க. ஜங்குக்கை பார்க்காம திரும்பிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி வைக்கமாக வருது. திரும்பிக்கிறாங்க. உடனே குக்கி இருந்துட்டு அதுவா நான் ஒரு படத்தில் பார்த்தேன், அதில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் வந்துட்டு மாற்றி இங்கே தான் வந்து கிஸ் பண்ணிக்கிட்டாங்க, எனக்கும் ஏஞ்சல் அங்கே கிஸ் பண்ணணும், நான் கிஸ் பண்ணிக்கிட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்க டேயாங்க்கு வந்து என்ன சொல்கிறதே தெரியல. பேந்து முடிச்சுட்டு மற்றவங்கள பார்க்க ஒன்று ஜிம்மினா இருந்துட்டு ஜங்குக் உனக்கு நீ எப்போ இந்த மாதிரி படம்லாம் பார்க்க ஆரம்பித்த அப்படின்ற மாதிரி கேட்க உடனே ஜங்குக்கு இருந்துட்டு அதுவா நேற்று ஷுஹாயாங் கூட தான் நான் உட்காந்து இந்த படம் பார்த்தேன், அதில் தான் இந்த மாதிரி ஒரு சீன் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஜிம்மின் வந்துட்டு அந்த பைத்தியக்காரனை முதல்ல உதைக்கணும். அவனே ஹோபி இருந்துட்டு ஜங்குக் உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா, ஐஸ்கிரீம் கேட்டல நான் ஐஸ்கிரீம் எடுத்துட்டுமா அப்படின்னு கேட்க உனக்கு குக்கி இருந்துட்டு அந்த டாபிக் வந்து டைவெர்ட் பண்ணலாம். ஏன்னா டேயாங் வந்து ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுறாங்கன்னு புரியுது, அதனால் டைவெர்ட் பண்ணலான்னு சொல்ல. ஆனால் குக்கி இருந்துட்டு எனக்கு இப்போ ஏஞ்சலோட லிப்ஸில் தான் கிஸ் பண்ணணும், ஏஞ்சல் ப்ளீஸ் ஏஞ்சல் அப்படின்ற மாதிரி கேட்டு டேயாங்க பார்க்க டேயாங் அப்படியே சோஃபாலேருந்து டக்குன்னு எந்திரிச்சிட்டு அது என்னோட ஃபோனை வந்து நான் ரூமில் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சுட்டு அவங்க யாரையுமே பார்க்கவே இல்லை, குடுக்குன்னு ஓடிடுறாங்க. எல்லாரும் டேயாங் பண்ணுறதை பார்த்து சிரிப்பு வருது, எல்லாரும் சிரிக்கிறாங்க. உடனே நம்ம ஜிம்மினா தான் இருந்துட்டு வர நம்ம குக்கி ரொம்ப ரொமான்டிக் ஆகிட்டே போகிறான்ல அப்படின்ற மாதிரி வைன் கிட்ட சொல்ல வைனும் ஆமாம் அப்படின்ற மாதிரி டிங்கின்னு தலையாட்டு. அதுக்கு நம்ம ஜங்குக்கு இருந்துட்டு பாருங்களேன் இப்போ ஏஞ்சலுக்கு என்ன பிடிக்காம போயிடுச்சு
அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பிக் பவுட்டோட அப்படியே இப்போ எல்லாத்தையும் பார்க்கணும் எல்லாரும் இருந்துட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. உடனே ஹோபி இருந்துட்டு ஏன் ஜங்குக்கு அப்படி சொல்கிறேன், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஜெமினி வந்துட்டு ஆமாம் குக்கி, உன் ஏஞ்சலுக்கு வந்து உன்னை பிடிக்காமல இல்லை, உன்னை ரொம்ப பிடிக்கும், அது எங்களுக்கு பார்த்தாலே தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஜங்குக்கு இருந்துட்டு அப்போ ஏன் ஏஞ்சல் என்னை வந்து கிஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணல அப்படின்ற மாதிரி கேட்க உடனே வைன் இருந்துட்டு ஒரு வேளை நாங்கள் எல்லாரும் இங்கே இருக்கோம்ல அதனால ஒரு மாதிரி ஷையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஜங்குக்கு இருந்துட்டு ஷையா அப்படின்ற மாதிரி கேட்க உடனே ஜிம்மினாவும் எல்லாருமே வந்துட்டு ஆமாம் ஆமாம் அப்படின்ற மாதிரி தலையாட்ட உடனே ஹோபி வந்துட்டு சரி இதெல்லாம் இருக்கட்டும், நீ போய் உன் ஏஞ்சல்கிட்டயே கேளு என்ன பிரச்சனைன்னு, ஏஞ்சல் உங்ககிட்ட கோவமெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல ஏஞ்சல் மேலே கோவமாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அப்படியே கண்ணில் கண்ணீர் தேங்குது, அப்படி ஒரு மாதிரி சேட் ஆகுது ஃபேஸு. இதை பார்க்கும்போது மற்றவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஒன்று ஹோபி வந்து டக்குன்னு நினச்சிட்டு ஜங்குக்கு பக்கத்தில் உட்காந்து ஜங்குக்கோட ஷோல்டர் சுற்றி இப்படி கை போட்டுக்கிட்டு இங்கே பாரு ஜங்குக்கு, ஏஞ்சல் உங்ககிட்ட ஒன்றும் கோவமெல்லாம் கிடையாது, இது நான் வரைக்கும் ஏஞ்சல் என்கிட்ட என்னைக்காவது ஒன்று கோவப்பட்டிருக்கானா அப்படின்ற மாதிரி கேட்க இன்னும் ஜங்குக்கு வந்துட்டு அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாங்க கியூட்டான ஹோபி இருந்துட்டு. ஏன்னா வந்துட்டு நீ அப்படிதான் குக்கி, உங்ககிட்ட யாராலையும் கோவப்பட முடியாது, நீ உங்ககிட்ட யாராவது கோவப்படுவாங்க, நீ எவ்வளோ க்யூட்டு தெரியுமா, உங்ககிட்டலாம் யாரும் கோவப்பட முடியாது குக்கி அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு இருந்துட்டு அப்போ ஏன் இங்கேருந்து எந்திரிச்சு போச்சு ஏஞ்சல், எங்க கூட பேச பிடிக்காம என் மேலே கோவப்பட்டு தானே அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஓகே அதான் அவன் சொன்னான்ல ரூமில் ஃபோனை மறந்து வச்சுட்டான், அதை எடுக்க போகிறேன்னு, அதுக்காக தான் போயிருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஜங்குக்கு இருந்துட்டு நிஜமாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஜிம்மினா இருந்துட்டு ஆமாம் குக்கி அப்படின்ற மாதிரி சொல்ல உனக்கு குக்கி இருந்துட்டு எனக்கு ஏஞ்சலோட லிப்ஸில் கிஸ் பண்ணணுமே அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் இப்படி பார்த்துக்கிறாங்க, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உடனே வாய்ந்தா இருந்துட்டு அது நீ போய் உன் ஏஞ்சல் கிட்ட தான் கேட்கணும், உன் ஏஞ்சல் உங்ககிட்ட கோவமெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே நம்ம ஜிம்மினா தான் இருந்துட்டு அதுக்கு முன்னாடி முதல்ல கண்ணை தொடச்சிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஜங்குக்கு வந்துட்டு அவங்களோட ஸ்லீவ் இருக்கும்ல அதை வச்சு அப்படியே கண்ணை துடைக்கிறாங்க. பார்க்கவே க்யூட்டாக இருக்குது, எல்லோரும் ஜங்குக்கு வந்து க்யூட்டாக இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஜங்குக்கு அப்படியே வந்துட்டு எழுந்திரிச்சு நம்ம முதல்ல போய் ஏஞ்சல் கிட்ட கேட்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள அவங்களே சொல்லிக்கிட்டு அப்படியே அங்கேருந்து எழுந்திரிச்சு போகிறாங்க. இப்போ கட் பண்ண ரூமில் தான் இப்போ குக்கி ரூமுக்கு வந்தாச்சு. ரூமில் வந்துட்டு அவங்க வந்து ரூமில் இல்லை பால்கனியில் நின்றுட்டுருக்காங்க, நின்றுட்டு வானத்தை பார்த்துட்ருக்காங்க. இன்னும் ஜங்குக்கு போகிறாங்க. ஜங்குக்கு வந்து பேக் ஃபேஸ் பண்ண மாதிரி தான், அது முதுகு காமிச்ச மாதிரி தான் டேட்டாங்க நின்றுட்டுருக்காங்க. ஜங்குக்கு போயிட்டு ஏஞ்சல் அப்படின்ற மாதிரி கூப்பிட உடனே டேவாங்க வந்து இப்போ ஜங்குக்கு வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஜங்குக்கு ஒன்று கிட்ட போயிட்டு டேவாங்கோட பின்னாடி நின்றுட்டு ஏஞ்சலுக்கு மேலே கோவம் வந்துடுச்சா, குக்கி மேலே கோவமா அப்படின்ற மாதிரி கேட்க உடனே டேவாங்க வந்துட்டு இல்லை அப்படின்ற மாதிரி தலையாடுறாங்க. உடனே ஜங்குக்கு வந்துட்டு இல்லை எனக்கு தெரியும் ஏஞ்சலுக்கு குக்கி மேலே கோவம், ஏன்னா குக்கி ஏஞ்சலோட லிப்ஸை கிஸ் பண்ணணும்னு சொன்னல அது நல்லதானே அப்படின்ற மாதிரி சொல்ல டேவாங்க ஒரு மாதிரி சங்கட்டமாக போயிடுது. அப்படி ஜங்குக்கு பார்த்துட்டு சொல்கிறாங்க அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம மேலே கோவமெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு தெரியும், அதனால தான் ஏஞ்சல் எனக்கு தனியாக விட்டுட்டு வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருந்துட்டு குக்கி எனக்கு தெரியும் ஏஞ்சலுக்கு என்னை பிடிக்கவே இல்லை அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கண்ணில் அப்படியே கண்ணீர் தேங்கி நின்றுடுச்சு ஜங்குக்கு. அப்படி டேங்கு கஷ்டமாக இருக்குது. மறுபடியும் டேங்கு இருந்துட்டு இல்லை குக்கி எனக்கு தெரியும் ஏஞ்சலுக்கு இனிமேல் என்னை பிடிக்கவே பிடிக்காது, ஏஞ்சல் ஹேட்ஸ் மீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து அப்படி நடந்து போயிடுறாங்க. டேங்கோட ரிப்ளைக்காக வெயிட் பண்ணல, அங்கேருந்து அப்படி நடந்து போய் பெட்டில் அப்படி போய் உட்காந்துக்கிறாங்க. தலையை கீழே தொங்க போட்டுட்டு டேங்கு அப்படி பின்னாடி போய் ஜங்குக்கு பக்கத்தில் உட்காடுறாங்க. உட்காந்துட்டு குக்கி இங்கே பாரு புரிஞ்சுக்கோ, எனக்கு ஒன்றும் மேலே கோவமோ நான் உன்னை எப்படி ஒன்று ஹர்ட் பண்ணுவேன், எப்படி உனக்கு ஏஞ்சலுக்கு ஒன்று பிடிக்காதுன்னு உனக்கு தெரியுமா, ஏஞ்சலுக்கு ஒன்று பிடிக்கும்னு உனக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன ஜங்குக்கு வந்து இன்னும் வந்து நம்புற மாதிரி இல்லை. அவங்க அப்படியே வந்து கண்ணு கலங்கிருந்ததில்ல, இப்போ கண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு. டேங்க் இதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே திருப்பி ஜங்குக்கு வந்து டேங்க் பார்க்குற மாதிரி ஒரு டேங்க் திருப்புறாங்க. திருப்பிட்டு ஜங்குக்கோட ஃபேஸை வந்து அப்படியே பிடிச்சிக்கிறாங்க, 2 கை வச்சு பிடிச்சிட்டு அழக்கூடாது பேபி அழாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஜங்குக்கு வந்து திரும்ப அழுதுகிட்டே இருக்காங்களோன்ட்டு அங்கே இருந்துட்டு அழாத குக்கி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜங்குக்கு இருந்துட்டு இல்லை ஏஞ்சல் கிஸ் பண்ணுற லவ் பண்ணல, எனக்கு
அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே டேவாங் வந்து ஜங்குக்கோட லிப்ஸையும் டேவாங்கோட லிப்ஸையும் அப்படி அட்டாச் பண்ணுறாங்க. டேவாங் ஜங்குக்கோட கண்ணெல்லாம் அப்படி பெருசாகுது, இந்த முட்டை கண் அப்படி பெருசாகுது. டேவாங்குமே அப்படி தான், ரெண்டு பேர்த்தோட ஹார்ட் பீட் அப்படி அப்படி பயங்கரமாக புல்லட் ட்ரெயின் மாதிரி அப்படி படப்படப்படப்படன்னு அடிச்சுக்குது. ரெண்டு பேத்துக்குமே இந்த இந்த இது புதுசு, ரெண்டு பேத்துக்குமே இந்த ஃபீலிங் புதுசு, ஒரு மாதிரி நல்லா இருக்குது. ஜங்குக்கு வந்து அப்படியே அந்த அந்த கிஸ்லேயே கிஸ் பண்ணல, ஆக்சுவலாக பேட்ச் தான், அப்படியே லிப்ஸை அட்டாச் பண்ணி மட்டும் தான் வச்சுருக்காங்க, மூவெல்லாம் பண்ணல வச்சுருக்காங்க. ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே பிளிங்க் பண்ணுறாங்க, கண்ணை மூடி மூடி திறக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. ஒரு லாங் பேட்சுக்கு அப்புறமேட்டே அவங்க அப்படியே பின்னாடி வந்து ஜங்குக்கை பார்க்குறாங்க. உடனே ஜங்குக்கு இருந்துட்டு ஏஞ்சல் எனக்கு என்னமோ பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க கண்ணெல்லாம் அப்படியே வந்து ஸ்பார்க்கிள் ஆகுது அந்த அந்த ஃபீலிங்கில். அவங்க அப்படியே கல் பண்ணிட்டு அப்படியே ஜங்குக்கு பார்க்குறாங்க. அப்புறம் சிரிச்சுட்டு எனக்கும் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்னு ஜங்குக்கு இருந்துட்டு இந்த ஃபீலிங் நல்லா இருக்கு ஏஞ்சல், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பன்னி ஸ்மெல்ல காமிச்சு சிரிக்கிறாங்க. டேங் இருந்துட்டு அப்படி டேங் ஜங்குக்கோட கையை ரெண்டையும் பிடிச்சிட்டு இங்கே பாரு பேபி, இனிமேல் விளையாட்டுக்கு கூட ஏஞ்சல் ஒன்று பிடிக்குதுன்னு சொல்லக்கூடாது சரியா, ஏஞ்சலுக்கு ஒன்று ரொம்ப 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 பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லணுன்னு ஜங்குக்கு இருந்துட்டு அப்படியே டேங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படி வந்து பப்பி வயசில் சாரி ஏஞ்சல், நான் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல டேங்க இருந்துட்டு சரி நான் இந்த தடவை ஒன்று மன்னிச்சிட்றேன், அனிமேல் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல டேங்க எடுத்துகிட்டு பன்னி ஸ்மைல் சாரி ஜங்குக்கு வந்துட்டு பன்னி ஸ்மைலை காமிச்சிட்டு அப்படி டிங்கி டிங்கி டிங்கின்னு தலையாட்டுறாங்க. சரி 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 அப்படின்ற மாதிரி. அப்புறம் ஏன் நான் அங்கேருந்து வந்தேன்னா எனக்கு ஒரு மாதிரி எம்பாரஸ்மெண்ட்டாக இருந்தது. குக்கி நீ எப்படி எல்லாத்துக்கும் முன்னாடியும் இப்படி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு புரியல. ஏன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அங்கே இருந்துட்டு அது அது எல்லாத்துக்கும் முன்னாடியும் அப்படி கிஸ் பண்ணுறேன்னு சொல்லக்கூடாது, நமக்குள்ளே என்ன நடக்குதோ அது நம்மளோட சீக்ரெட் சரியா அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன ஜங்குக்கு இருந்துட்டு சரி 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 அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்னு அங்கே இருந்துட்டு அது வந்து குக்கி இப்போது நம்ம ரெண்டு பேர்த்துக்குள்ளே நடக்கிறது நம்மளோட சீக்ரெட், அது வெளியில் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, நீ இனிமேல் எல்லாத்துக்கும் முன்னாடியும் கிஸ் பண்ணி அப்படிலாம் கேட்கக்கூடாது சரியா, அதுவும் நம்மக்கிட்ட நடக்கிறது நமக்குள்ளே நடக்கிறது எதையுமே வெளியில் சொல்லக்கூடாது, இது நம்மளோட சீக்ரெட்டாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு இருந்துட்டு ஓ சீக்ரெட்டா, அப்போ குக்கி சீக்ரெட்டை சூப்பராக கீப் அப் பண்ணுவான், சீக்ரெட் வெளியில் சொல்ல மாட்டான், குக்கிக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக விஸ்பர் பண்ணணும், அதாவது மெதுவாக சொல்லணும்னு நினச்சிருப்பாங்க, ஆனால் அது குழந்தை தானே உங்களுக்கு சொல்ல தெரியல, அதையுமே சத்தமாக தான் சொல்கிறாங்க. அப்போ புரிஞ்சுதா அப்படின்ற மாதிரி என் கேட்க ஒன்று ஜங்குக்கு வந்துட்டு ஓ அப்படின்ற மாதிரி இந்த ஓ ஃபேஸ் க்ரியேட் பண்ணுவோம்ல, வாயில் ஓ போல் அந்த மாதிரி க்யூட்டாக பண்ணுறாங்க. டேங் அப்படி சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு அப்படியே ஜங்குக்கு பார்க்க ஜங்குக்கு வந்து இப்போ டேங் கிட்ட வராங்க. டேங் அப்படி டக்குன்னு பின்னாடி போயிடுறாங்க. ஒன்று ஜங்குக்கு பார்த்து குக்கி பயந்து போயிட்டேன் சி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படின்ட்டு அவங்க இப்போ வந்து முன்னாடி வந்து பவுட்டி லிப்ஸ் வைக்கிறாங்க. உடனே ஜங்குக்கு இது பார்த்து நெடி சிரிப்பு வருது. உடனே ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ணாமல் அவங்களோட லிப்ஸையும் அவங்களோட லிப்ஸையும் அப்படி அட்டாச் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு பேரும் வந்து ஒரு லாங் பேட்சாக போகுது, மூவ் பண்ணவே இல்லை. அன்டில் ஜங்குக்கு வந்து திடீர்னு வந்துட்டு பேக் டேங் வராங்க. ஆனால் டேங்க பேக் போக விடாமல் குக்கி வந்து அப்படியே டேங்கோட லிப்ஸை மல்டிபிள் டைம்ஸ் அப்படியே வந்து அப்படின்ற மாதிரி மல்டிபிள் டைம்ஸ் அப்படியே முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. டேங்கு இது வந்து சிரிப்பு வருது. ஜங்குக்கு வந்து இந்த ஃபீலிங் ரொம்ப நல்லா இருக்குது. ரெண்டு பேர்த்தோட ஹார்ட்டுமே வந்து படப்படப்படப்படன்னு நடத்திக்குது. ஆனால் ஜங்குக்கு இந்த ஃபீல் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. டேங்கோட லிப்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஜூஸியாக நல்லா இருக்குது. ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க திரும்ப திரும்ப கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்களா, டேங்க்கு வந்து சிரிப்பு வருது. அவங்க சிரிக்க டேங்குக்குமே இந்த ஃபீலிங் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. மறுபடியும் டேங் பின்னாடி போகலான்னு போகும்போது இப்போவும் ஜங்குக்கு போகவில்லை. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து டேங்கோட ஃபேஸை வந்து அப்படி பிடிச்சிக்கிறாங்க, கப் பண்ணிக்கிறாங்க, ரெண்டு கையும் வச்சு பிடிச்சிட்டு மறுபடியும் வந்து முத்தம் கொடுத்துட்டே இருக்காங்க. முத்தம் மீன்ஸ் அந்த நீங்கள் நினைக்கிற அந்த மாதிரி கிஸ் இல்லை, சும்மா லிப்ஸில் வந்து நம்ம கன்னத்தில் முத்தம் கொடுப்போம்ல, அந்த மாதிரி லிப்ஸில் வந்து எடுத்து முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. டேங்க் வந்து சிரிப்பாக வருது அப்படிங்க. அப்படியே வந்துட்டு கண்ணை மூடி பெட்ஷீட் வந்து இறுக்கி பிடிச்சிட்டு அப்படியே வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஜங்குக்கோட லிப்ஸை. ஒரு வழியாக ஜங்குக்கு வந்து போதும்னு தோணிடுது. அப்படியே பின்னாடி வராங்க. பின்னாடி வந்து டேங்கோட லிப்ஸை பார்க்குறாங்க. பார்த்து டேங்கோட லிப்ஸ் பார்த்தா அது ரொம்ப சாஃப்டாக இருக்கா. ஜங்குக்கு வந்து அப்படியே அவங்க அப்படி கை ஃபேஸில் தானே வச்சுருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே அவங்க ஃபிங்கர் இருக்கும்ல, கட்டை விரல வச்சு அப்படியே டேங்கோட லிப்ஸை வந்து அப்படியே தேய்ச்சி கொடுக்குறாங்க. அவ்வளோதான், டேங்கோட ஹார்ட் ஸ்கிப்ஸ் பீட்டுன்ற மாதிரி தான் இருக்குது. அவங்களுக்கு அப்படியே அப்படியே அந்த ஹார்ட் வந்து துடிக்கிறது மறந்து போயிடுச்சு அவங்களுக்கு, அப்படி இருக்குது.
அது எப்படி ஏஞ்சலோட லிப்ஸ் மட்டும் இவ்வளோ மெருதுவாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி தடவிட்டே இருக்காங்க. டேங்க் ஒரு மாதிரி எம்பரஸ்மெண்ட் ஆகிடுது, வைக்கமா வருது. அவங்க அப்படியே திரும்பிட்டு எனக்கு அது தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நேற்று குக்கி இருந்துட்டு அப்படியே இப்போ டேங்கோட ஃபேஸ்லேருந்து அப்படியே கை எடுத்துடுறாங்க. இன்னும் டேங் வந்து இப்படி பேச்சு மாற்றல அப்படின்ட்டு சரி குக்கி சொல்லு, ஹயாங்லாம் வெளியில் போகலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க, உனக்கு எங்கே போகணும் சொல்லு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு இருந்துட்டு நிஜமாவா வெளியில் போகிறோமா அப்படின்ற மாதிரி கேட்க டேங் இருந்துட்டு ஆமா குக்கி வெளியில் போகிறோம், உனக்கு எங்கே போகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல குக்கி இருந்துட்டு எனக்கு அம்யூஸ்மெண்ட் பார்க் போகணும், போகலாமா இப்போவே போகலாமா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. சரி சரி வா போகலாம் அப்படின்ற மாதிரி டேயாங் வந்து எந்திரிக்கிறாங்க. ஸோ டேயாங் போகலான்னு போகிறதுக்குள்ளே ஜங்குக்கு அப்படியே கையை பிடிச்சி அப்படி டேயாங்க திருப்பினோடனே டேயாங்கோட ஃபேஸ் அப்படியே பிடிச்சி டேயாங் லிப்ஸில் மறுபடியும் லாங் பேட்ச் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு அப்படியே அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. நிற்கவே இல்லை, எக்ஸைட்மெண்ட் அப்படி ஓடி போயிடுறாங்க. டேயாங்க ஜங்குக்கு போனதுக்கப்புறம் அவங்க லிப்ஸ் அவங்களே தொட்டு பார்த்தாங்க, அப்படியே சிரிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி வெக்கமாக வருது. இந்த போய் அவளை எத்தனை தடவை தான் கிஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக நான் சொன்னேன்ல, பார்க்கறதுக்கு தான் மெச்சூர்டு, அது சரியான மெச்சூர்டு. எப்படி இருந்தாலும் குக்கி வந்து குக்கியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஜங்குக் தான் இல்லை. ஓகே, நான் இந்த பாட்டு முடிச்சுக்கிறேன். இது அடுத்த பாட்டுக்கான ஒரு குட்டி எப்படி சொல்கிறது, அப்கமிங் நெக்ஸ்ட், அதாவது அடுத்த பாட்டில் நடக்க வேண்டியது ஒரு குட்டி ட்ரெய்லர் மாதிரி பார்க்கலாமா? ஏஞ்சல் அங்கே பாரு, ஏன் இந்த பையன் அந்த பொண்ணோட ஃபேஸை போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா அந்த மாதிரி அப்படின்ற மாதிரி கேட்க எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா 2 பேரும் இது மேக் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பயங்கரமாக இந்த கேஸ் மேக் அவுட் போயிட்டுருக்கு. அது ஜங்குக்கு பார்த்துட்டு கேட்குறாங்க. உடனே ஜங்குக் டேயாங் வந்துட்டு மற்ற எல்லாரையும் பார்த்துட்டு நான் அப்போவே சொன்னேன் இது குக்கிக்கான இடம் இல்லைன்னு, என் பேச்சு கேட்டிங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல ஒன்று ஜிம்மின் வந்துட்டு அது வேற ஒன்றும் இல்லை குக்கி, அது வந்து சாப்பிடலாம் இல்லை, அவங்க கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஒன்று ஜங்குக்கு இருந்துட்டு கிஸ்ஸா அப்படின்ற மாதிரி கியூட்டாக கேட்குறாங்க. எல்லாரும் ஆமாம் அப்படின்ற மாதிரி தலையாட்ட இன்னும் ஜங்குக்கு திரும்பிட்டே அங்கே பார்த்து வாவ் எனக்கும் ஏஞ்சல் அப்படி கிஸ் பண்ணோம், ஏஞ்சல் கிஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி டேங்க பார்த்து கேட்குறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றதுக்கு நீங்கள் அடுத்த பார்ட் தான் வெயிட் பண்ணணும். இப்படி ஒரு ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சா? ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணுற வரைக்கும் அண்டில் தென் பாய் ஃப்ரெண்ட் மேனியா பாண்டியன். பாய், ஸ்வீட் நைட், குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், டேக் குட் ட்ரீம்ஸ். மறந்துட்டேன்ப்பா, சாரி. ஓகே, பை, குட் நைட், பை.